எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லத் தெரியாத அவளிடம் ஏன் எல்லா வகுப்புகளிலும் முதல் கேள்வி கேட்கப்பட்டது என்று கூட எனக்கு இன்னும் தெரியவில்லை. பள்ளிக்கூடத்தை பற்றி நான் வாசித்ததிலே ரொம்ப பிடிச்ச ஒரு வரின்னு இதை சொல்லுவேன். இது சண்பகவல்லி புராணம் அப்படிங்கிற ஒரு கதை மாரி செல்வராஜ் அவர்களோட தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் புத்தகத்தில் இருக்கும். இந்த செண்பகவல்லிங்கிற ஒரு பொண்ணு வந்து அந்த வகுப்பில் எல்லாராலையும் வெறுக்கப்படுற ஒரு பொண்ணாக, ஆசிரியர்களுமே வந்து வெறுக்கிற ஒரு பொண்ணாக தான் இருப்பாள். அவளோட கதையை எழுதிட்டு இருக்கும்போது இந்த ஒரு வார்த்தையை, பள்ளிக்கூடத்தை பற்றின ஒரு நிதர்சனமான உண்மையை மாரி செல்வராஜ் அவர்கள் எழுதியிருப்பாங்க. நிறைய நேரங்கள் அப்படி தானே, எந்த கேள்விக்குமே பதில் தெரியாதவங்ககிட்ட தானே முதல் கேள்வி கேட்கப்படுது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி. இன்னொன்று மாரி செல்வராஜ் அவர்களோட எழுத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி என்ன அப்படின்னா, இது மறக்கவே நினைக்கிறேன் புத்தகத்தில் உள்ளது. இந்த புத்தகத்தில் வந்து அவங்க ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்கு போன அனுபவத்தை பற்றி எழுதியிருப்பாங்க. இதில் வந்து ஆண்கள் மட்டுமே படிக்கிற அந்த பள்ளியோட உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. என்னோட 2 பசங்களுமே ஆண்கள் பள்ளியில் படிக்கிறவங்கனால எனக்கு கொஞ்சம் இது நல்லாவே கனெக்ட் ஆகும். இதில் ஒரு வரி இருக்கும், என்னென்னா, நிறைய எழுதி முடிச்சுட்டு நீங்கள் ஆம்பளை பசங்களோட இருந்து பாருங்கள், அப்போ தெரியும் அந்த ஆண்களின் உலகம் வெறுமனே முட்டாள்தனமான சாகசங்களை மட்டுமே இப்படி விரும்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நினச்சிக்குவேன். என் பசங்களோட சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்கும்போது இதில் தான் அந்த ஃபேமஸான ஒரு லைன் இருக்கும், பெண்களால் கள்ளம் கபடம் இல்லாமல் நேசிக்கப்படும் ஆண்களே கடவுளால் நிபந்தனையின்றி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பெண்களால் நேசிக்கக்கூடிய ஆண்களாக மாறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாரி செல்வராஜ் அவங்களோட ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எழுதின ஒரு கதையில் இந்த ஆண்கள் பள்ளியை பற்றின இந்த ஒரு விஷயமும் இருக்கும். இந்த 2 விஷயமே வந்து எனக்கு பள்ளிக்கூட வாழ்க்கையை பற்றி நான் வாசித்த நிறைய கதைகள்லையோ நிறைய விஷயங்கள்லையோ ரொம்ப பிடிச்ச ஒரு வரிகள்.